ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, இன்று ஆடி வெள்ளியில் இதை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. நல்ல செய்திக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் எந்த செய்தியும் வந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் கஷ்டமும் பிரச்சனையும் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லவே வந்துள்ளேன். உனக்கு எது வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டாயோ அது இன்று இரவுக்குள் உன்னுடைய கையில் கிடைக்கும். இன்னும் 60 நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுடைய எண்ணங்கள்தான். அதை மேலோங்க வைக்கும் எண்ணங்களாக மாற்று தங்கமே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளை காரணமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே. அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைக்கும். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள், சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறைய உள்ளது. உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு. நான் வாழ தகுதியில்லாதவன் என்று நீயே முடிவெடுத்து கொள்ளாதே. முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி எறி. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் முயற்சி செய். உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் நலங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாதுதான். 1000 ரூபாயில் ஆனந்தம் கண்டவனும் உண்டு, 10,000 ரூபாய் பத்தாது என்று சொன்னவனும் உண்டு. உன்னிடம் இருப்பதை பெரிதாக பாரு தங்கமே. நிச்சயம் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. சத்தியமும் நியாயமும் உன்னோடு இருக்கும் வரை என்றும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன். காலம் உன்னை புரட்டி போட்டாலும் என்னுடைய பக்தியிலிருந்து கடுகளவும் விலகாதே. இறைவன் உன்னை கடுமையாக சோதிப்பார், ஆனால் நிச்சயமாக கைவிட மாட்டார். உண்மைகள் எப்பொழுதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் உண்மை ஒருபொழுதும் தோற்று போகாது. நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். அதனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியை கண்டுவிட்டேன் என்று மட்டும் யோசிக்காதே. நீ உண்மையாக இருப்பதே மாபெரும் வெற்றிதான். உன்னுடைய மனசாட்சிக்கும் நீ வணங்கும் இறைவனுக்கும் மட்டும் உண்மையாக இரு. வேறு யாரிடமும் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவருக்கு நீ எந்த விதத்திலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதே நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு இன்னும் 60 நிமிடத்தில் மாபெரும் நன்மை ஒன்று நடக்க உள்ளது. ஓம் சக்தி பராசக்தி.